வணக்கம். என்னையா நடக்குது நாட்டுல? யாழ்ப்பாணத்துல சர்வ சாதாரணமா ஒருத்தனை கொலை செஞ்சிருக்காங்க. என்னடாப்பா இது, சாப்பாடு வாங்க போயிட்டு வர்ற மாதிரிக்கு கொலை செய்யறானுகள். ஏனம்மா இதெல்லாம் இப்படியெல்லாம் ஏன் செய்யறீங்க? இதனால உங்களுக்கு என்ன பிரயோசனம்? காசுக்காக சும்மா ஒரு 5000 10,000 ஒரு 5 லட்சம் என்றே வைங்களே. ஏனம்மா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்களே. என்னடாப்பா இது? நேத்து இரவு யாழ்ப்பாணத்துல முதலாங்குருக்கு தெருவில் மணியம் தோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில வைரமுத்து சாந்தலிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர் தன்னுடைய அக்கா வீட்டுல இருக்கத்தக்கன வச்சு கட்டி வச்சு போட்டு கொலை செஞ்சிருக்கானுங்க. அப்ப போலீஸ் என்ன செய்யறாங்க? மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதெல்லாம் கேட்கும்போது கோபமும் வருது, கவலையும் வருது. அப்ப உடனே காவல்துறை உடனே யார் எவரென்று கண்டுபிடிக்க முடியாதா? இனிமே கதை சொல்லி கொண்டிருப்பாங்க. எந்த வீட்டுக்கு வீடு திரும்பினாலும் சிசிடிவி இருக்குது, செக் பண்ணலாம் தானே. சரி, இப்ப என்னதான் நடந்திருக்குன்றதை பார்க்க போனோம்டா, நேத்து இரவு இப்ப இறந்து போன அந்த அண்ணாவும் அவங்களோட அக்காவும் வீட்டுல இருந்திருக்காங்க. வீட்டுல இருக்கும்போது 2-3 பேர் என்ன செஞ்சிருக்காங்கடா, வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுருக்காங்களா. அப்ப தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக இறந்து போனவரினுடைய அக்கா என்ன செஞ்சிருக்காங்கடா, வீட்டுள்ளுக்கு தண்ணி எடுக்க கிச்சன் உள்ளுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த 3 பேர்ல 2 பேர் என்ன செஞ்சிருக்காங்கடா, ஒளிஞ்சு அப்படியே பின்னுக்கு அந்த அக்காவை வாயை பொத்தி மல்லு கட்டி வீட்டுள்ளுக்கே கட்டி போட்டுட்டாங்களாம். அப்ப அந்த அக்காக்காரி, இதே நேத்து இரவு நடந்திருக்கு. அப்ப அந்த அக்காக்காரி மல்லு கட்டி எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்காங்களாம், கத்தி இருக்காங்க, அது இதெல்லாம் என்னமோ முயற்சி செஞ்சு இல்ல. கடைசியா இன்றைக்கு காலையில் அதிகாலையில 3 மணிக்கு ஒரு மாதிரியா அவங்க கையெல்லாம் அதெல்லாம் கட்டணையெல்லாம் அவுத்து போட்டு எப்படியோ ஏதோ என்னமோ செஞ்சு வந்துட்டாங்களா. பார்த்தா தன்னுடைய தம்பியை அவங்களோட வீட்டுள்ளுக்கே கொலை செஞ்சு போட்டு இருக்காங்களாம். இறந்து போய் கிடக்குறான், கொண்டுட்டாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க, என்னடாப்பா இது ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருக்கு, சர்வ சாதாரணமா இப்படி வருது. அப்ப இந்த விஷயத்த யார் சொல்லி இருக்கிறது எப்படி தெரிய வந்திருக்குண்டா, காவல்துறை சொல்லி இருக்கிறது இந்த அக்காகாரி தான் இந்த வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்கடா, காவல்துறைக்கு இதுல பெரிய ஒரு நம்பிக்கை திருப்தி இல்லை போல. இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? சில நேரத்துக்கு அக்காக்காரியை கொண்டுட்டாங்களா கூட தெரியாது. என்ன நடந்திருக்குன்னு விசாரணையை கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் இப்படித்தான் கதை சொல்லுவாங்க. எப்படியோ அக்காக்காரி மேல தவறு இருக்கா, இல்லாட்டி வேற ஏதாவது காசு பிரச்சனை இருக்கா, அவங்க அந்த அக்காக்காரி சொல்ற மாதிரி வெளியில இருந்து யாரோ 2-3 பேர் கொண்டுட்டாங்களா, எல்லாத்தையுமே காவல்துறை ஒரு நாள்லயே முடிஞ்சா கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவங்க இதை இல்லுன்னு இழுத்து இது மறந்தே போயிருவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு கொலை செய்யற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு தைரியம் வருதுண்டா, என்னண்டு மக்கள் பாதுகாப்பா வாழ முடியும்? என்னண்டு பயப்படாம சில விஷயங்களை ஒரு சந்தோஷமா மக்கள் செய்ய முடியும்? என்ன நடக்குது? அந்த அளவுக்கு இந்த போதை ட்ரக்ஸ் அது இதுலாம் தலைவெறிச்சு ஆடுதுடாப்பா. காவல்துறையும் ஒழுங்கல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளும் ஒழுங்கல்ல, முக்கியமான இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒழுங்கல்ல. கோபம்தான் வருது. ரொம்ப ரொம்ப மோசமா போகுது. இதெல்லாம் எப்பதான் மாறப்போகுது? எப்பதான் எங்கட மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்றே தெரியல. ஒரு பாதுகாப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுல கூட இருக்க முடியாது ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு போறானுண்டா, என்னத்த சொல்றது? அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கேன்டா, யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் ஜெயிலுள்ள போலீஸ்ல இருக்கிறாங்க, விசாரிச்சு பெரிய ஒரு சிக்கல்ல இருக்காங்க. என்னண்டா, ஒரு தாய்க்காரி தன்னுடைய வீட்டுல இருக்கிற நகைகள் ஒரு தேவைக்காக வீட்டுல இருக்கிற நகைகளை ஏதோ ஒரு தேவைக்கு எடுக்க போயிருக்காங்க. பார்த்தா வீட்டுல நகை இல்லை. கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பெறுமதியான நகை வீட்டுல இல்லையா. தாய்க்காரி, என்னடாப்பா வீட்டுள்ளுக்கு வச்ச நகை இல்ல, நாங்க தானே வீட்டுள்ளுக்கு இருக்கிறோம், அப்ப இந்த நகை எப்படி காணாம போகும்னு பிள்ளைகள்கிட்டையும் கேட்டு அவங்க என்னடா பண்ற மாதிரிக்கு முடியாத கட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்கடா, போலீஸ்ல போய் சொல்லிட்டாங்க. என்னடாவா வீட்டுல வச்ச நகையை காணல, பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் இல்லைன்றாங்க, தெரியாதுன்றாங்க. அவ போலீஸ்ல சொல்லிட்டாங்க. அப்ப போலீஸ் விசாரிச்சா கட்டாயம் விஷயம் தெரிய வரதானே வேணும். அப்ப தெரிய வந்திருக்கிறது என்னண்டா, அந்த தாய்க்காரினுடைய மகள் வீட்டுல இருக்கிற அந்த ஒரு பொம்பளை புள்ள மகள்காரி என்ன செஞ்சிருக்காங்கடா, நான் தான் இந்த நகையை எடுத்திருக்கிறேன் ஒப்புக்கொண்டாங்க. என்ன நடந்திருக்குண்டா, அந்த மகள்காரி ஒரு டிக்டாக், யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு டிக்டாக் பிரபல்யமான ஒரு நபரை காதலிக்கிறாங்களா. அப்ப அந்த டிக்டாக் பிரபல்யத்துக்கு ஒரு கனவு ஒரு பைக் கொண்டு வாங்கணும் கட்டும் ஆசையா. அப்ப அந்த பைக்கை வாங்குறதுக்காக
காசு தேவைதானே, பைக் வாங்குறா சும்மா பைக் கிடைக்காது. அப்ப இந்த காதலனி என்ன செஞ்சிருக்காங்கடா, தன்னுடைய வீட்டுல இருக்கிற நகையை வந்து திருட்டுத்தனமா அதை எடுத்து கொண்டு போய் காசாக்கி அந்த பைக் வாங்குறதுக்கு கொடுத்தாச்சா. இப்ப பைக்கும் டிக்டாக் அந்த நபர் வாங்கி நல்லா செலிப்ரேட் பண்ணி நல்ல சந்தோஷமா பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலாம் போட்டு மஜா பண்ணிட்டாங்க. இப்ப அது நடந்து முடிஞ்சு கடை நாளாயிட்டு. நகையை ஒரு தேவைக்காக தாய்க்காரி வீட்டை தேட போகும்போது நகை இல்லை. இப்ப அதை போலீஸ்ல கொடுத்து இந்த விஷயங்கள்லாம் வந்தோடனே இந்த நகையை வீட்டுல இருந்து எடுத்த, கிட்டத்தட்ட இது ஒரு திருட்டு கேஸ் உள்ளுக்கு வந்திருக்கு போல, எடுத்த மகள்காரி அதை எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச அந்த காதலியினுடைய நண்பி, அந்த டிக்டாக் பிரபல்யம், அப்புறம் அந்த நகையை வாங்கினவங்க கொடுத்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 6-7 பேர் இப்ப போலீஸ்ல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் நான் கதைக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல இந்த லிங்க் எல்லாம் அனுப்பி என்ன சொல்றாங்கண்டா, நிக்சன் இதை கதைக்கணும், இது நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு டிக்டாக்ல வந்து அது இதுண்டெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஈடுபடுறாங்க. இப்படி நிறைய பேர் பாருங்க, ஒரு டிக்டாக் மூலம் காதலிச்ச ஒரு நபருக்கு ஒரு 50-60 லட்சம் பெருமதியான நகைகள் எல்லாம் காசுகளை தூக்கி கொடுக்குறாங்கடா. எப்படி சமுதாயம் போகுது, இதை நீங்க கதைக்கணும் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து என்கிட்ட சில பேர் சொன்னாங்க. அவங்க உண்மையாத ஒரு கதைக்க வேண்டிய விஷயம் தான். அப்ப இன்னொன்று நான் அதில் யோசிச்சேன், இதை கதைக்கிறது சரியில்லை, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆக்கள்ற பிரச்சனையை, அவங்களோட குடும்ப பிரச்சனையை என்று பார்க்க போனா இது பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்ல வந்து பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்ல செய்தியாவே போட்டிருக்காங்க. அப்புறம் நான் அந்த லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணி அனுப்பின நிறைய பேர் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க போனா டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இதை வந்து பண்றாங்க. ஆனா உண்மையாவே அதை அவங்க காதலிக்கிறது டிக்டாக் நபரையா இல்லாட்டி வேற யாரையா அதெல்லாம் நமக்கு வேணாம், அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா உண்மையாகவே இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகள் புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க என்ன செஞ்சாலும் உங்களோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களுக்காக நகைகளை பணத்தை வெயில்ல ரத்தத்தை வந்து குடிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த வியர்வையை சிந்தி ரத்தமா சிந்தி தான் உழைக்கிறாங்க. அப்ப அந்த நகைகளை வந்து உங்களோட வாழ்க்கைக்கு தான் சேர்க்கிறாங்க. அதனால அம்மாட அப்பாட அனுமதியோட செய்யுங்க. களவெடுக்கிற மாதிரிக்கு யாருண்டே தெரியாது திடீர் பழக்கம் காதலன்லாம் சொல்லி இப்படிலாம் அநியாயமாக்காது. ரொம்ப அது ஒரு விழிப்புணர்வு கதைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதனால இதை ஒரு பொதுவாக ஆகலனை கதைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. ஏனெண்டா அவங்களோட பெயர் அவங்களோட ஆகலம் விபரத்தையெல்லாம் நான் ஏன் சொல்ல போகலண்டா அது நாகரிகம் இல்லை என்றா, அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஒரு பொதுவான விழிப்புணர்வுக்காக நான் சொன்னேன். நன்றி சொந்தங்களே, இது போல விஷயங்கள்ல நீங்களும் சிக்கிக்கொள்ளாதீங்க, கடும் கவனமா இருங்க. காசு பணம்ன்றது இன்றைக்கு வந்து உழைக்கிறது கடும் கஷ்டம். அதனால சும்மா எங்கேயும் கொண்டு போய் அநியாயமாக்கி உங்களோட பெற்றோர்களை நடுத்தருவில் கவலைப்படுற நிலைமையில விட்டுறாதீங்க. நன்றி.